தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் கள்ளக்குறிச்சி சந்தையில் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் வியாபாரம் கடும் பாதிப்பு ஆளாகி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள். விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டாவது பெரிய சந்தையாக அமைந்துள்ளது கள்ளக்குறிச்சி காய்கறி சந்தை. இங்கிருந்து ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களுக்கு காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 500க்கும் அதிகமான காய்கறி கடைகள் உள்ள இந்த சந்தை முழுவதும் மழைநீர் மற்றும் கழிவு நீரால் மூழ்கியுள்ளது. பார்க்கும் இடமெல்லாம் நீர் தேங்கியுள்ள நிலையில் அதில் காய்கறிகள் அழுகி நாற்றமடிக்கும் சூழலும் நிலவுகிறது. சுற்றுப்புற சூழல்களில் இந்த மார்க்கெட்டிற்குள் இந்த தண்ணீரை வெளியே செல்வதற்கு எங்களுக்கு வழிவகை செய்து கொடுத்தோம். இதனால் எங்களுக்கு வரும் காய்கறிகளுக்கு இடையூறு இல்லாமல் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்து நன்கு சிரமம் இல்லாமல் எங்களுக்கு இந்த வழிவகை செய்து கொடுத்தோம். தேங்கிய நீரில் கொசுக்கள் வேறு உற்பத்தியாகி சந்தை முழுவதும் கொசுவும் கழிவு நீராகவுமே காட்சியளிக்கிறது. மாதம் மாதம் லட்சக்கணக்கான ரூபாய் நகராட்சிக்கு வரி கட்டுவதாகவும், ஆனால் இது குறித்து பல முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறுகின்றனர் வியாபாரிகள். இதில் மார்க்கெட்டில் ஒரு முழங்கால் தண்ணி நிற்கிறதுனால கொசு வருது. இதனால் வியாதிகள் வருது. உள்ளார ஜனங்க வாங்கிறதுக்கு வழி இல்லை. வெளியே பூரா வியாபாரிகள் வெளியே போய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் மார்க்கெட்டில் எந்த பலனும் இல்லை. இதை நாங்கள் பெருமைக்கும் உள்ளார உட்காந்துட்டு இருக்கோம். கட்டிடம் கட்டும் பொழுதே நீர் வெளியேற வசதியாக போதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர கோரியதாகவும், ஆனால் தங்கள் கோரிக்கை கண்டுகொள்ளப்படவில்லை எனவும் கூறுகின்றனர். முழங்கால் அளவு தேங்கியுள்ள நீரால் நோய் தொற்று ஏற்படும் என்ற பயத்தால் பொதுமக்களும் வர தயங்குவதாகவும், அதனால் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள். கரெக்டாக வாடகை மட்டும் கேட்குறாங்க, சேல் டேக்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. இந்த பில்டிங் கட்டும் போதே நிறையா டைம் நாங்கள் சொல்லியிருந்தோம் தண்ணி போக வழி வேணுங்க. இதுமாரி இவ்வளோ பெரிய மார்க்கெட்டுக்கு காய்கறி இறக்கிறதுக்கு போகிறதுக்கு லாரிக்கு சரியான வழி இல்லை. எல்லாம் முன்னாடி பூ கடைக்காரங்க, இந்தாண்ட பழக்கடைக்காரங்க ஃபுல்லாக பைக் நிப்பாட்டு, ரவை கூட வண்டி போகிறதுக்கு வழியே கிடையாது. இது குறித்து நிறையா டைம் நகராட்சி நிர்வாகத்துறை சொல்லியாச்சு. தென்னிந்தியா முழுவதும் காய்கறி ஏற்றுமதி செய்யும் விழுப்புரம் மாவட்டத்தின் இரண்டாவது மிகப்பெரிய சந்தையின் அவல நிலை குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வியாபாரிகள் மட்டுமின்றி அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. கழிவுநீர் வசதிகள் எதுவுமே இல்லை எனவோ, அதுவும் இல்லாமல் நகராட்சியில் சார்பாக இந்த காய்கறி மார்ட்டிலிருந்து இங்கே இருக்க தண்ணீர் கழிவுநீர்களும் பொதுவான மழை நீர்களும் வெளியேறுவதற்கான தேவைகள், அதாவது வெளியேற்றுவதற்கான வழிகளை நகராட்சி நிர்வாகம் அமைத்து தர வேண்டும் என முக்கிய கோரிக்கையாக வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கைகள் நிறைவேறுமா அப்படிங்கிறத விரைவில் பார்க்கலாம். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி.